آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் ஜகாத்துடைய இந்த பாடத்தில் இறுதி பாடங்களை நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஜகாத்து சம்பந்தமாக வரக்கூடிய உள் தலைப்புகளில் இறுதியாக மிஞ்சியிருக்கக்கூடிய தலைப்புகளை இன்றைய தினம் பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு ஜகாத்து சம்பந்தமாக இவ்வளோ நாளும் நாங்கள் நடத்தி இருக்கக்கூடிய பாடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வகுப்பில் நீங்கள் கேட்க முடியும். அந்த வகுப்பை நாங்கள் இந்த பாட காலப்பிரிவினுடைய இறுதி சாரம்சமாக அமைத்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மிஞ்சியிருக்கக்கூடிய பகுதிகளில் புதையல் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதை நாங்கள் பார்ப்போம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, வஃபிர் ரிகாஸி அல் ஹுமுசு, புதையலில் 5இல் ஒரு பங்கை வழங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரிகாஸ் என்பது புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள்களுக்கு சொல்வார்கள். மர்கூஸ், அதாவது மதுஃபூன், புதைத்தால் அதற்கு மதுஃபூன் என்று சொல்வார்கள். ரிகாஸ் என்பது மர்கூசுன் ஃபில் அர்தி, பூமியிலே புதைக்கப்பட்ட பொருள்களுக்கு ரிகாஸ் என்று சொல்வார்கள். அப்போ புதையல்களில் 5இல் ஒரு பங்கை வழங்க வேண்டும் என்று இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. பொதுவாக புதையல் என்று சொன்னால் என்ன? பண்டைய காலத்தினுடைய அடையாளங்கள், இலச்சனைகள் பொறிக்கப்பட்ட, அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய பெறுமதியான பொருள்கள். அதற்குத்தான் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரிகாஸ் என்கிற இந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாராவது இந்த புதையலை பெற்றுவிட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? 5இல் ஒரு பங்கு வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் 1 லட்சம் பெறுமதியானது என்றால் எவ்வளவு வரும்? 20,000 ரூபா வரும். அப்போ புதையல்களை பொறுத்தவரையில் அதற்கு நிசாப் இருக்குதா? நிசாபுடைய ஒரு அளவு இருக்குதா? 85 கிராமை அடைய வேண்டும் என்கிற நிசாபு அதுக்கு கிடையாது. அதே மாதிரி வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்கிற நிபந்தனை அதற்கு இல்லை. அதே போன்று மீண்டும் மீண்டும் அதற்கு வழங்க வேண்டும் என்கிற நிபந்தனை அதற்கு இல்லை. அப்போ அதை புறக்கினவர் என்ன செய்வார் என்றால், புதையலை எடுத்துக்கொண்டவர் என்ன செய்வார் என்றால், அதை எடுத்தவுடன் அது எவ்வளோ பெறுமதியாக இருந்தாலும் சரி, அது நிசாபுடைய அளவை அடைந்திருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு குறைவானதாக இருந்தாலும் சரி, கூடுதலாக இருந்தாலும் சரி, அவர் பெற்றுக்கொண்டதில் 5இல் ஒரு பங்கை என்ன செய்வார்? வழங்கிவிடுவார். அப்படி என்றால் இது சதகா, எதை மாதிரி? ஒரு சதகா, தர்மம் செய்வது போன்றுதான் இது. அவர் பெற்றுக்கொண்டதில் 5இல் ஒரு பங்கு என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு வித்தியாசம் ஒன்று அங்கே இருக்கிறதே தவிர, பெற்றுக்கொண்டால் அதில் வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சதகாவை பொறுத்தவரையில் அது இத்லாக், அது பொதுவானது. என்ன இவ்வளவு கொடுங்கன்ற ஒரு நிர்ணயம் என்ன செய்ய மாட்டாது, அதில் இருக்க மாட்டாது. ஆனால் இதை நீங்கள் புறக்கி நீங்கள் எடுத்துறீங்கன்னு சொன்னால் அதில் என்ன 5இல் ஒரு பங்கை வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு நிசாப் இல்லை, ஹவுல் இல்லை, மீண்டும் மீண்டும் என்ன கொடுக்க தேவையில்லை. இந்த மசாலா, அதாவது இந்த செய்தி இப்பொழுதுள்ள காலத்துக்கு பிரயோகமான ஒன்றா, இப்பொழுது காலத்துக்கு பிரயோகமான ஒன்றா என்றால் இல்லை. ஏனென்றால் பொதுவாக அது அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது.
அப்ப அதை எடுத்தா வந்து அது யாருக்கு சொந்தமானது? இப்பொழுதுள்ள ரூல்ஸ் ரெகுலேஷன் அடிப்படையில் அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அப்ப அரசாங்கம் அதனுடைய மஸ்லஹாவுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன செய்து கொள்ளும், கையாளும். அப்ப இந்த செய்தி வந்து அந்த காலத்துக்கு பொருத்தமாக இருந்தாலும் இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லை நாங்கள் சொல்ல இயலாது. ஆனால் தனிநபர்களுடைய அதிகாரத்துக்கு கீழால் இந்த ஹதீஸை நாங்கள் என்ன செய்து கொள்ளக்கூடாது, இந்த காலத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது. ஹயர். அப்ப இது ஒரு விஷயம். அப்ப அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிலிருந்து என்னத்தை கொடுப்பாங்க, ஹுமுஸை கொடுப்பாங்க. இது வந்து ஃபை மாதிரி, ஃபைன்னு சொல்ல என்ன, கரிமத் மாதிரி. அறிஞர்கள் அதை எதுக்கோட டச் பண்றாங்க, கனிமத் மாதிரி என்று சொல்றாங்க. ஏன்னா இது எதனோடு சம்பந்தப்படும், அதிகாரத்தில் உள்ளவர்கள் கையாளுவதோடு சம்பந்தப்படுகிறது. அப்ப இதுல வந்து இன்னொன்றைக்கு லுக்தா. லுக்தா என்று சொன்னால் என்ன, கண்டெடுக்கப்பட்ட பொருள். இப்ப புதையலுக்கும் கண்டெடுக்கப்பட்ட பொருளுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்க ஒரு பொருளை வந்து புறக்கி எடுக்கிறீங்க, அதுவும் நீங்க ரிகாஸ்ன்னு கருதலாமா? அப்ப புறக்கி எடுக்கப்படுற அந்த லுக்தாவுக்கும் ரிகாஸுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அறிவிக்கணும். அறிவிக்கிறதுக்கு அது சரி, அறிவிக்கிறதுக்கு முதல் இது புதையலா இல்லது கண்டெடுக்கப்பட்ட பொருளான்னு எப்படி அடையாளம் கண்டோம்? பண்டைய காலத்து அடையாளங்கள் இருந்தால், பண்டைய காலத்து அடையாளங்களோடு லட்சணைகளோடு பொறிக்கப்பட்டதாக முன்னோர்கள் புதைச்சதாக இருந்தா அது என்னது, ரிகாஸ். அந்த அடையாளங்களோடு இல்லாட்டி அது என்னது, லுக்தா, புறக்கிற பொருள்கள். ஆமா ஆமா, தங்க காசு. இப்ப அதை நாங்க என்ன செய்யணும், இப்ப ஒரு வருஷத்துக்கு அதை அறிவிக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அறிவிச்சும் உரியால் என்ன செய்யாட்டி வரலாட்டி புறக்கினது யாருக்கு சொந்தமானது, புறக்கியவருக்கு சொந்தமானது. அது சரி. ஆமா, பிராக்டிக்கல். அப்ப ஏதாவது கண்டெடுத்தால் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் ஒரு வருஷம் அதை என்ன செய்யணும், அனௌன்ஸ் பண்ண வேண்டும். யாரும் வரலன்னா தான் அது அவருக்கு என்ன செய்யும், சொந்தமாகும். அப்ப ஹரத்துல பிறக்கிறது, ஹரத்துல நீங்க லுக்தாண்ட பிறக்கினா ஒரு வருஷத்துக்கு அறிவிக்கலாமா? புனித பூமியில அதுக்கு என்ன சட்டம்? அப்ப ஹரத்துல நீங்க பிறக்கினா கண்டெடுக்கப்பட்ட பொருள் ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்காங்க. அப்படியே அது ஏனென்றால் ஹரத்துல நாங்க பிறக்கினா அது தனிநபருக்கு என்ன இல்லை, சொந்தமானது இல்லை, வழங்கித்தானே. அப்ப அது அந்த இடம் மட்டும் என்னது, விதிவிலக்கானது. அப்ப இது நாங்க ரிகாஸ் அப்படி என்று சொல்லுகிறோம். இன்னொன்றைக்கு இது மஆதின். மஆதின் என்று சொன்னால் மனிதர்களால் புதைக்கப்பட்டது அல்லது, அது என்னது, நிலத்திலே தானாக உருவாகக்கூடியது. இதுக்கு சொல்லுவாங்க என்ன, மஅதின் அல்லது மஆதின் என்று சொல்லுவாங்க. மஅதின்ங்கிறது ஒரு இடத்திலேயே தரித்து தங்குவதற்கு தான் அந்த லுகாவை பாவிப்பாங்க, அந்த சொல்ல பாவிப்பாங்க. இப்போ மஅதின் என்று சொன்னால் பூமிக்கு அடியில இருந்து தானாக உருவெடுத்தவை. அப்படி ஆனவை என்னென்ன விஷயங்கள் இருக்கு? உதாரணமாக தங்கம், வெள்ளி, இப்படியானவைகள், ஈயம், அதுல கரையக்கூடியது இருக்கு, கரையாதது இருக்கு. நெருப்பால வாட்டினால் கரையாதது இருக்குது, கரையக்கூடியது இருக்குது. அதே மாதிரி யாக்கூத். யாக்கூத்னா என்ன? வைரூரியம். எது? டைமண்ட்ஸ். ஆமா ஆமா. அப்ப இது எல்லாமே எங்க இருந்து வருது? பூமிக்கு கீழே இருந்து எடுக்கப்படுது. அப்ப இது எல்லாத்துக்குமே ஜகாத் இருக்குதா? பூமிக்கு கீழே இருந்து எடுக்கப்படுற எல்லா பொருட்களுக்குமே ஜகாத் இருக்குதா என்று சொன்னால் அறிஞர்கள் மத்தியில் பலவிதமான நிலைப்பாடு இருக்குது. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பூமி கீழே இருந்து கீமத்
ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனம் தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது பூமிக்கு அடியிலிருந்து என்ன செய்யப்பட்டா எடுக்கப்பட்டா அது எல்லாத்துக்குமே என்ன கொடுக்கணும்னு சொல்றாங்க, ஜக்காத்து கொடுக்க வேண்டும் சொல்றாங்க. ஆனா அது அவ்வளவு பொருத்தமான கருத்தாக தெரியவில்லை. ஷேக் ஹுசைமின் ரஹிமவுல்லா அவர்கள் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்றால், எவ்வளவு பெருமதியான பொருளை நீங்க பூமிக்கு அடியிலிருந்து எடுத்தாலும் ஹதீஸ்ல வந்திருக்கிறது என்னது, தங்கமும் வெள்ளியும் தான் வந்திருக்குது. இப்போ ஏனையவர்களுக்கு எந்த ஹதீதும் வராதனால பூமியை ஒரு மனிதர் செய்கின்ற பொழுது, தோண்டுகின்ற பொழுது அவருக்கு எது கிடைத்தால், தங்கமும் வெள்ளியும் கிடைத்தால் அதுல தான் என்ன இருக்குது, ஜக்காத் இருக்குது. அப்படி நாங்க பூமிக்கு அடியில இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஜக்காத் இருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லுவோமையா இருந்தால் எல்லாத்துக்குமே என்ன வரும், ஜக்காத்து வரும். உதாரணமா பெட்ரோலுக்கு என்ன வரும், ஜக்காத் இருக்குன்னு நாங்க சொல்ல வேண்டி வரும். தண்ணிக்கு ஜக்காத் இருக்குன்னு சொல்ல வேண்டி வரும். அதாவது உப்புக்கு என்ன ஜக்காத் இருக்குன்னு சொல்ல வேண்டி வரும். அப்ப நாங்க பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடியதுல ஜக்காத் எதுல என்ன சொன்னால் தங்கமும் வெள்ளியும் தான். அப்ப புறக்கினது, அதாவது பூமிக்கு அடியிலிருந்து தானாக உருவாகி எடுத்ததற்கு என்ன உண்டு, ஜக்காத்து உண்டு. ஆனா இதற்கும் ரிகாஸுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. மஅதினுக்கும் ரிகாஸுக்கும் இடையில என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கு. ரிகாஸில் எத்தனை கொடுக்கணும், 5ல் 1 பங்கு கொடுக்கணும். ஆனா தங்கம் வெள்ளியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் 85 கிராம் இருக்கணும், அதுல 2.5% கொடுக்க வேண்டி வரும். அப்ப ரிகாஸுக்கும் ஹுமுஸுக்கும் இடையில என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்குது. சில அறிஞர்கள் ரிகாஸுக்கும் மஅதினுக்கும் இடையில ரெண்டுமே ஒன்றா தான், ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அது சரியான கருத்தல்ல. நாங்க புறக்கினதுல இருந்து அந்த நாள்ல இருந்து நிசாபை நீங்க என்ன செய்யணும், கணக்கு பார்க்கணும், ஒரு வருஷம் பார்க்கணும். ஒரு வருஷம் பார்க்குற நேரத்தில் வருஷ முடிவில் உங்கள்கிட்ட வேறு பணம் இருந்தால் அதோட சேர்த்து நிசாப் அடையும் என்றால் அதோட சேர்த்து நிசாபை கொடுக்கணும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இல்லை அதுவே நிசாபை அடைந்ததாக இருக்குது ஒரு வருஷம் முடிவில்ண்டா, அப்போ நீங்கள் அதுக்கு என்ன கொடுப்பீங்க, ஜக்காத்து கொடுப்பீங்க. அது பகுதியாகவோ அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற வேறு வெல்த்தோட வேறு சொத்துக்களோட இணைந்ததாகவோ ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்கள் ஒரு வருஷம் முடிவில் என்ன கொடுக்கணும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மஅதினுக்கும் ரிகாஸுக்கும் இடையில என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்குங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, அல் மஅதினு ஜுபாருன்னு சொன்னாங்க. அல் மஅதினு ஜுபாருன், அல் மஅதினு ஜுபாருன்னு சொன்னால் என்ன, உதாரணமாக உங்களோட வீட்டு வளவுக்குள்ள நீங்கள் தோண்டும் பொழுது ஒரு தங்கம் கிடைக்குது. அப்போ நீங்கள் கூலிக்கு ஒரு ஆள் இடத்துக்கு வந்து வீட்டுல வளவுக்குள்ள நீங்கள் தங்கம் தோன்றீங்க வச்சுக்கோமே, வளவுண்டா நிலம், தனக்கு சொந்தமான நிலம். அதுல தோண்டும் பொழுது யாருக்காவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு நீங்க பொறுப்பாளி இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆளுடைய என்ன மிருகம், ஆடு மாடு, அது வந்து என்ன செஞ்சிருந்தால் யாருக்காவது நோவினை ஏற்படுத்தியிருந்தால் அந்த ஆடோ அல்லது மாடோ அவருடைய நிலமாக இருந்தா அவருடைய நிலத்துல இருக்கிற பொழுது இன்னொரு ஆளுக்கு சேதத்தை ஏற்படுத்தினா என்ன இல்லை, உரிமையாளருக்கு எதிராக என்ன பண்ணக்கூடாது, சட்டத்தை கொண்டு வரையில் அவரை தண்டிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்ல அஜ்மா உஜுபாரும். அதே மாதிரி கிணறு தோன்றத்தையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களோட வளவுக்குள்ள கிணறு தோன்றால் உளுந்து ஏதாவது ஒரு அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, உடல்ல காயம் ஏற்பட்டு விட்டதுன்னா சொந்த நிலத்துக்குள்ளேயா இருந்தா என்ன இல்லை, அவருக்கு எதிராக சட்டம் வராது. அது மாதிரி 3 சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது அல் அஜ்மா உஜுபாரும், 2வது கிணறை பத்தி சொன்னாங்க, 3வது சொன்னாங்க அல் மஅதினு ஜுபாருன்னு சொன்னாங்க. சொந்த நிலத்துக்குள் தோண்டுகின்ற பொழுது ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நஷ்ட ஈடு கோர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஹைர், அது ஒரு இதோட சம்பந்தப்படுறதுனால அதை நான் சொல்லிக்கொண்டேன். இதுதான் இந்த ரிகாஸ் மஅதின் சம்பந்தமான சட்டம். ரிகாஸா இருந்தால் என்ன கொடுக்கணும், ஹுமுஸ்ங்கிற விஷயம் வரும். மஅதினாக இருந்தால் ஏனைய ஜக்காத்து பொருள்களுக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரி மஅதினுக்கு என்ன கொடுக்க வேண்டி வரும், இந்த ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். இது நமக்கு எஞ்சிய பகுதியில் உள்ள ஒரு விஷயம். ஹைர், அடுத்த நம்ம பேச வேண்டிய ஒரு பகுதி சுருக்கமாக முலாரபா
முலாரபா. முலாரபான்னு சொன்னால் என்ன? முலாரபான்ற ஒரு வியாபார முறை இருக்கு. முஷாரக்கா முலாரபான்னு இருக்கு. அதில் முலாரபான்னா ஒரு ஆள்ல மூலதனம், ஒரு ஆள்கிட்ட அசுல் இருக்குது, அதை இன்னொரு ஆள்கிட்ட என்ன பண்றாரு, வியாபாரம் செய்யறதுக்காக வேண்டி அந்த முதலை கொடுக்குறாரு. அவர் அதை வியாபாரம் செய்து ப்ராஃபிட் காண்றாங்க. இந்த மாலுல் முலாரபாவில் எத்தனை பேர் சம்மந்தப்படுறாங்க? 2 பேர் சம்மந்தப்படுறாங்க. முதலாவது ஆள் யாரு? இன்வெஸ்ட் பண்றவர். அடுத்தவங்க யாரு? பிஸ்னஸ் பண்றவங்க. இப்போ இதுக்கு எப்படி ஜக்காத்து கொடுக்குறங்கிற விஷயத்தையும் இந்த ஜக்காத்துடைய பாடத்தில் அறிஞர்கள் சமகாலத்தோடு தொடர்பட்டதாக பேசிக்கிறாங்க. எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்? இப்போ நீங்க முதலாளி, இப்போ உங்களுக்கு என்ன, ஒரு வருஷம் பூர்ணம் அடைஞ்சிச்சு. ஒரு வருஷம் பூர்ணம் அடையும் பொழுது உங்கள்கிட்ட முதல் நீங்க போட்டதும் இருக்குது, ஒரு வருஷம் முடியல கிடைக்கிற எண்ணமும் இருக்குது, லாபமும் இருக்குது. அப்போ முதலாளியா இருந்தா அவர் என்ன பண்ணணும்? முதலுக்கும் லாபத்துக்கும் சேர்த்து வருஷ முடிவுல அவர் என்ன பண்ண வேண்டி வரும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டி வரும். இப்போ இந்த வருஷத்துல நீங்க ஸ்டார்ட்ல நீங்க முலாரபாவை ஸ்டார்ட் பண்றீங்கன்னால் வருஷ முடிவில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ஒரு ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும், ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ போட்ட முதலும் அதே மாதிரி ரிபுகம் லாபமும் சேர்ந்து ஒரு வருஷம் பூர்த்தி அடையுது. அப்போ முதலாளி என்ன செய்வாரு? ரசுல் மால், முதலுக்கும் லாபத்துக்கும் சேர்த்து என்ன கொடுப்பாரு? ஜக்காத்து கொடுப்பாரு. அப்ப அவருக்கு வேலை செய்யறவர் லாபத்திலிருந்து மட்டும் கொடுப்பாரு. எப்போ கொடுப்பாரு? லாபம் கிடைச்ச உடனே கொடுப்பாரு. அப்படியா? வேலை செய்யறவருக்கு ஓகே. சேலரி வந்து இதுல ரிபு ஹோண்டு நிஸ்பா ஆண்டு கிடைக்கும் தானே, வருஷ முடிவுலாம் கிடைக்கும். ஆமா, அந்த எக்ரிமெண்ட் அடிப்படையில ஒரு லாபம் ஒன்று கிடைக்குமா இல்லையா? அப்ப லாபம் எல்லாம் பிரிச்சு அவரு கிடைச்ச பிறகு கிடைச்சதுல இருந்தான அவர் எதை தோங்கணும்? வருஷத்தை தோங்கணும். அப்ப வேலை செய்யறவருக்கு வந்து முதலாளிக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகுதான் இவருக்கு கிடைக்குது. அப்படித்தானே? முதலாளியுடைய முதல் அவர் வியாபாரத்துல போடுறாரு. அப்ப அவருக்கு எப்ப ஸ்டார்ட் ஆகுது?